ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டுப்பட்டி குடியிருப்பு காளியம்மன் கோயில் வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எத்தனை பேர் அங்கே போயிருக்கீங்கன்றதும் தெரியல. கண்டுப்பட்டி கிராமத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த குடியிருப்பு காளியம்மன் கோயில் இருக்குது. இந்த கோயில் நான் சின்ன வயசுலேருந்து அடிக்கடி போன கோயில். எங்கள் அப்பா வழி இது எனக்கு குலதெய்வம். இந்த அம்மனோட பேர் தான் எனக்கு காளீஸ்வரின்னு வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பந்தம் என்னென்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த கோயிலில் தான் எங்கள் அப்பா பூசாரியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் லைஃபே மொத்தமாக மாறிடுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ என்னோடய குழந்தைங்களை கூட்டிகிட்டு இந்த கோயிலுக்கு போனேன். அப்போ நான் சின்ன வயசில் கும்பிடும்போது இருந்த அந்த பக்தியும் அந்த பயம் மரியாதை இப்போவும் எனக்கு இருக்குது. அவ்வளோ துடியான தெய்வம். நான் இந்த கோயிலில் எனக்கு குழந்தை வேண்டி தொட்டில் கட்டியிருக்கேன். மறு வருஷம் குழந்தையோடையும் நான் அந்த கோயிலுக்கு போயிருந்திருக்கேன். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த கோயிலில் திருமணம் வேண்டி மஞ்சள் கயிறு அந்த மரத்தில் கட்டும்போது திருமணம் ஆகிருக்கு. குழந்தை வேண்டி தொட்டில் கட்டுறவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நாகதோஷம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த அம்மனை கும்பிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அவங்களோட தோஷம் நீங்கி அவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும் அப்படின்ற ஐதீகமும் இந்த கோயிலில் இருக்குது. அப்புறம் இந்த கோயிலில் அவங்க நேர்த்திக்கடன் வச்சு நிறைவேறினதுக்கப்புறம் பொங்கல் வச்சு கோழி வெட்டி பண்ணுற பூஜை பரிகாரமும் இருக்குது. ப்ளஸ் அவங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் இந்த கோயிலில் மணி கட்டி அவங்க நன்றி கடனை